கருப்பு படத்தோட ட்ரெய்லர் ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. விஜய் சிஎம் ஆனாதான் நம்ம ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லி கருப்பு டீம் பார்த்தீங்கன்னா ஒத்த காலம் நின்று இருந்தாங்க. ஏன் தம்பி ஏன் அங்கேயும் எங்கேயும் உலாத்துறீங்க? ஒரு இடத்துல உட்காரலாம்ல. இல்ல இனியும் ஊருக்கு போகணுமா வேணாமான்னு யோசனை பண்ணி பார்த்தேன். தப்பு. ஊருக்கு புறப்பட்டாச்சுன்னா போய்கிட்டே இருக்கணும். திடீர்னு பயணத்தை ரத்து பண்ணக்கூடாது. ஏன்னா ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போய் இந்த அரசியல் சூழ்நிலை அதை கண்டுக்காம ஃபேன்ஸ் விட்டுட்டாங்கன்னா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏற்கனவே அந்த கருப்பு படம் பார்த்தீங்கன்னா பெருசாக ப்ரொமோஷன் பண்ணாமல் இருந்துச்சு. இப்போ இருக்க தமிழ்நாடு சுச்சுவேஷனில் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணால் எல்லாருமே நோட்டீஸ் பண்ணாமல் போயிட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் சிஎம் ஆனதுக்கப்புறம் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு கமர்ஷியல் சினிமா ஃபார்மேட்டில் தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருப்பாரு, இது ஒரு ஃபேமிலி கமர்ஷியல் ட்ராமா மூவி தான். இது நீங்கள் பெருசாக ரொம்ப எதிர்பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. வழக்கமாக நீங்கள் கமர்ஷியல் சினிமாவில் என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குன்ற மாதிரி. கையில துப்பாக்கி கிடைச்சா யார் என்னன்னு பார்க்காம நீட்டிடுவியோ. இந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசும்போது நீங்களும் அது எனக்குன்னு தானே நினைச்சிங்க சார்? ரொம்ப சாரி சார். சாரி எல்லாம் வேண்டாம், நீங்களும் அப்படி நினைச்சிங்க இல்லையா? ஆமாம் சார். ஹீரோ பில்டப் அந்த ஹீரோ எலிவேஷன் சீன்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்க போகுது. அதே சமயத்தில் ஒரு சோஷியல் மெசேஜுமே கண்டிப்பாக வச்சிருப்பாங்க. இன்னொரு முறை தப்பு நடக்கும். ஓகே மாமா. அசிங்கம் ஆயிருச்சுரா. ஆமா மாமா. 13 வருஷம். இந்த முறை நம்ம ஜெயிக்கிறோம். ட்ரெய்லர் பார்க்கும்போது ஆர்ஜே பாலாஜி தான் வில்லனா வர மாதிரி காமிச்சிருக்காங்க. மேபி படத்தில் ஏதாவது ட்விஸ்ட் அடிக்கலாம் அவர் கூட. தேட்டரில் இந்த படம் செம்ம கூஸ் பம்ஸாக இருக்கும். சில மொமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர், அந்த கருப்பசாமி பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாய் அபியங்கர் அந்த பாட்டு நல்லாவே பண்ணியிருக்காரு. ராத்துராசன் எல்லாம் நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக.